ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒருவராக தமிழரசு கட்சியில் தன்னை முதன்மைப்படுத்துகின்றார். அப்துல் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழர்களுடைய வாக்குகளை பிரிக்கத்தான் என்கின்ற வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலிடம் ஏற்கனவே பல அன்பளிப்புகளை பெற்றிருந்தார்கள். அதே போன்று மறுபக்கமாக இந்த மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை சிலர் பெற்றதான குற்றச்சாட்டுகள் தற்பொழுது வலுவடைந்து வருகின்றன. மறுபக்கமாக சாணக்கியன் இது ஒரு ஆபத்தில் முடியும் என்கின்ற கருத்தை சொல்லி வருகிறார். இந்த தமிழ் பகுதி வாக்குகளை நம்பிய வேட்பாளராக மூவர் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்கா. இந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பெறாவிட்டால் என்ன முடிவு, அதாவது என்ன கருத்தை நீங்கள் சமுதாயத்துக்கு அல்லது சர்வதேசத்துக்கு சொல்ல போகிறீர்கள் என்று இந்த ஒரு கேள்விதான் எதிரடியாக பல அரசியல்வாதிகளையும் மௌனிக்க வைத்திருக்கின்றது. ஒரு பாராளுமன்ற அங்கத்துவரும் இல்லாத சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு இது தங்களை மக்கள் மத்தியில் பிரபலியப்படுத்துவதற்கான பெரிய ஒரு தேடலாக அல்லது மேடையாக கிடைத்திருக்கின்றது. அவர் அதை சரியாக பயன்படுத்துகின்றார். மறுபக்கமாக இதன் ஆரம்ப புள்ளியான சி.வி. விக்னேஸ்வரன் ஏன் இந்த பிரச்சாரங்களில் மும்முரமாக கலந்து கொள்கின்றார் இல்லை என்கின்ற கேள்வியும், பொது வேட்பாளர் விடயத்தில் அவர் குறிப்பிடுகின்ற வாக்கு வீதத்தை பெறாவிட்டால் அங்கே தமிழர்களுக்கான தேசியம் என்பது செத்துவிட்டது அல்லது அற்றுவிட்டது, உணர்வு அற்றுவிட்டது என்ற ஒரு கருத்து கொண்டு வர போகின்றவராக அரியநேத்திரன் மாத்திரம்தான் இருப்பார் என்றால் அந்த நேரம் அவரை பின்பற்றுகின்ற கட்சிகள் அவரை விட்டு சென்றுவிடும். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் தரப்பு இம்முறை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அவர் இப்பொழுது பல கட்சிகளில் இருந்தும் தனக்கு ஆதரவை திரட்டி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பல சிங்கள கட்சிகளை சார்ந்தவர்கள் ரணிலின் பக்கம் சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழர் தரப்பில் இருந்தும் பலர் ரணிலோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் மும்முரமாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை, அதாவது பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரை இந்த பிரச்சார நடவடிக்கையை ஆரம்பித்து மிக மும்முரமாக அந்த பிரச்சார நடவடிக்கைகளும் சென்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழர் தரப்பில் இருக்கின்ற சில கட்சிகள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிராகரிக்க வேண்டும் என்ற துண்டு பிரச்சார நடவடிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு தமிழர் தரப்பை கையாளப் போகின்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் காலை வேளையில் இப்பொழுது சுரேஷை நாங்கள் சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. ஆமாம் சுரேஷ், நீங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழர் தரப்பில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து பலர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது பிரித்தாளும் கொள்கையின் அடிப்படையில் ரணில் மேற்கொள்கின்ற ஒரு நகர்வாக பார்க்கலாமா, அல்லது தமிழ் கட்சிகள் தங்களுடைய இந்த பிரசன்னத்தின் மூலமாக ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக அவர் வெற்றி பெற்றால் அதனூடாக தமிழர்களுக்கான தீர்வுகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையில் செல்கின்றார்கள்? உங்களது இரண்டாவது கருத்து தான் இதற்கான பதிலாக அமைய முடியும். தமிழர் தரப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலிடம் ஏற்கனவே ஆதரவு பெற்றிருக்கின்றார்கள் அல்லது சில அர்ப்பணிப்புகளை பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேசியம் தற்பொழுது இந்த செய்தி ஊடகங்கள் மட்டத்தில் பேசப்படுகின்றது. இத்தோடு முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்று சொன்னால், சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரசன்னம் என்பது அந்த கட்சிகள் தெரிவு செய்த இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இல்லாமல் இருக்கின்றன என்கின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இப்பொழுது இந்த பொது வேட்பாளரை கொண்டு செல்கின்றவர்களாக
இந்த இபிஆர்ல பெறப்படுகின்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த யாழ்ப்பாணத்திலோ அல்லது கிளிநொச்சியில் முதன்மையானவராக இருக்கின்றார். வவுனியாவில் சிவசக்தி ஆனந்தன் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் இப்பொழுது சிவி விக்னேஸ்வரனை இந்த மேடைகளில் காண்பது அரிதாக இருக்கின்றது. அதே போல செலோவை சேர்ந்த யாரையுமே நாங்கள் இந்த மேடைகளில் காணவில்லை. தற்பொழுது செலோ அதற்கான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. தாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிக்கின்றோம், ஆனால் தாங்கள் ரணிலை சஜித் அவர்களை சந்தித்தது அவர்களுடைய கருத்துக்களை அறிவதற்காக என்கின்ற ஒரு கூதாவில் சொல்லி இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அண்மையில் ராகுல் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில், அதாவது ஒரு சமூக வலைத்தள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தமிழில் வழங்கிய செவியில் தெரிவித்திருந்த விடயம் ஒரு கவனிக்கத்தக்கது என்னவென்றால், அவர் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழர்களுடைய வாக்குகளை பிரிக்கத்தான் என்கின்ற வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலிடம் ஏற்கனவே பல அன்பளிப்புகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக அவர் இந்த சிவி விக்னேஸ்வரன் அவர்களை குறிப்பிடும் பொழுது அவர் ரணில் வருவதற்கு ஆதரவாக வாக்களித்தார், அதற்கான அன்பளிப்புகளை கூட பெற்றவராக இருக்கின்றார். அவ்வாறானவர்கள் இந்த வாக்கு பிரிவுக்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார் ஒரு ஊடகம் மூலம். அதே போன்று மறுபக்கமாக இந்த மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை சிலர் பெற்றதான குற்றச்சாட்டுகள் தற்பொழுது வலுவடைந்து வருகின்றன. அவைகள் கூட ரணிலின் ஒரு தந்திர முயற்சியாக இருக்கலாம், அல்லது இவர்கள் அந்த அன்பளிப்புகளை எதிர்நோக்கியவர்களாக இருக்கலாம். அவ்வாறான நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஜனாதிபதியினுடைய நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தங்களுடைய பிரதேசங்களை வளம்படுத்துவதற்கு அபிவிருத்திக்கான நிதியாக கொடுக்கப்பட்ட பல கோடி நிதி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர்கள் ஆதரவளித்தே ஆக வேண்டிய ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக சாணக்கியன் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் அதனை மறுத்தாலும் கூட, அது பிரதேச அபிவிருத்திக்கான நிதி என்று தெரிவித்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுடைய செயற்பாடுகளும் ரணிலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்வது போன்ற ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் முடிவு அறிவிக்கப்படாவிட்டாலும் அது அந்த திசை நோக்கி பயணிப்பதாகத்தான் கொள்ளலாம். இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், யார் வருவார்கள், யாருடன் பேசுவது என்பது குறித்து தலைமைகள் தான் முடிவு செய்ய வேண்டும். தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால், ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒருவராக தமிழரசு கட்சியில் தன்னை முதன்மைப்படுத்துகின்றார். மறுபக்கமாக சாணக்கியன் இது ஒரு ஆபத்தில் முடியும் என்கின்ற கருத்தை சொல்லி வருகின்றார். இவ்வாறான கருத்துக்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாகவும், முடிவு என்பது கட்சியின் முடிவாகவும் இப்பொழுது மத்திய குழு கூடுகின்ற பொழுது எடுக்கப்படுகின்ற முடிவாகவும் இருக்கும். ஆனால் இந்த கேள்வியில் தொக்கி நிற்கின்ற ஒரு விடை என்னவென்றால், ராம், இந்த தமிழ் பகுதி வாக்குகளை நம்பிய வேட்பாளராக மூவர் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்கா. ஆனால் தமிழ் பகுதிகளுக்குள்ளே வாக்கு பிரிவு ஏற்பட வேண்டும் என்பதை விரும்புகின்ற வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ இருக்கின்றார். அதில் எந்த இடத்திலேயுமே மறுதளிக்காமல் ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார். நாங்கள் நாட்டை பிளவுபடுத்த அனுமதிக்க மாட்டோம், போலீஸ் அதிகாரங்கள் போன்றவற்றை தமிழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்க மாட்டோம், அவர்களுக்கு அபிவிருத்தியில் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த அதீத உரிமைகளை வழங்கி நாட்டை பிரிப்பதற்கு தாங்கள் அதாவது ஒரு அனுமதியை வழங்க மாட்டோம் என்று அவ்வாறு அவர் கூறுவதன் காரணம் என்னவென்று சொன்னால், சிங்கள மக்களின் அல்லது பௌத்தவாத சிந்தனைகளில் ஊறியுள்ள அல்லது இனவாதம் என்றுதான் இதை குறிப்பிட வேண்டும், இனவாத சிந்தனைகளில் ஊறியுள்ள மக்களின் வாக்குகளை தான் கவர்வதாக மற்ற 3 வேட்பாளர்களிடம் இருந்தும் தெற்கு பகுதியில் தான் கவர்வதற்கான ஒரு நோக்காக கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தேர்தலில் தமிழர்களுடைய வாக்கு தேவை உள்ளவர்களாக இருப்பவர்கள் இந்த நான் குறிப்பிட்ட மேற்படி 3 வேட்பாளர்களும் இந்த ஒரு முறை, அதாவது 2004ஆம் ஆண்டு தமிழ் பகுதிகள் தேர்தலை பயிற்சித்த பொழுது மஹிந்த இலகுவாக வெல்லக்கூடியதற்கான காரணமாக, ரணிலை வெல்லக்கூடியதற்கு காரணமாக தெற்கு வாக்குகள் தான் இருந்தன என்பதை நாங்கள் எளிதாக மறந்துட விடக்கூடாது. அதாவது வடக்கு கிழக்கு முழுவதும் நீங்கள் அந்த வாக்களித்த வீதங்களை பார்த்தீர்களானால் ரணிலுக்கான பெரும்பான்மை வாக்குகள் வடக்கு கிழக்கில் விழுந்திருந்தன. ஆனால் மஹிந்த இலகுவாக வெல்வதற்கு
இதற்கான காரணமாக அமைந்திருந்த இது அவர்களுடைய இனவாதம். இந்த முறை அவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்ச இல்லை என்றாலும் தான் ஒரு வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக அவர் மீண்டும் தேர்தலில் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு பொருளாக இதை எடுக்கலாம். எனவே இந்த வாக்கு வங்கிகளில் சரிவு ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த விவகாரம் என்பது இரண்டு முக்கிய செய்திகளை சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது, இந்த கனேடிய தூதுவர் கருத்தறிகின்ற வேளைகள், அதாவது மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து பொழுது அவருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், சரி இப்ப 12 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன, அதில் எத்தனை வீதம் வாக்களிக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை என்றால் ஒரு தரப்பு பகிஷ்கரியுங்கள் என்கின்ற பிரச்சாரத்தை பலமாக எடுத்து வருகின்றது. தமிழ் தேசிய முன்னணி, அதாவது கஜேந்திரன் குமார் பொன்னம்பலம் தலைமையிலானவர்கள் இந்த தேர்தல் முற்றாக பகிஷ்கரிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது அவருடைய கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பெறாவிட்டால் என்ன முடிவு, அதாவது என்ன கருத்தை நீங்கள் சமுதாயத்துக்கு அல்லது சர்வதேசத்துக்கு சொல்ல போகின்றீர்கள் என்று. இந்த ஒரு கேள்விதான் எதிரடியாக பல அரசியல்வாதிகளையும் மௌனிக்க வைத்திருக்கின்றது. இப்பொழுது கூறுங்கள். ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய நகர்வுக்கு ஒத்திசைந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அவர் பக்கம் சென்று ஆதரவு அளித்தால், ஏற்கனவே வரலாற்றில் அவர் பல தடவைகள் தமிழ் மக்களை சந்தித்தும் 13வது திருத்தத்தை கூட ஒரு விடயமாக எடுத்து அவர் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் பல சந்திப்புகள் தோல்வியில் முடிவெற்ற சந்திப்புகளாகவும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையிலும் தானே இருந்தார்கள். பின்னர் எப்படி மீண்டும் அவரை நம்பி களத்தில் குதிப்பது என்ற கேள்வியை பலரும் முன்வைக்கின்றார்கள். நிச்சயமாக அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அங்கே ஒரு பழமொழி இருக்கின்றது, தெரியாத பேயை விட தெரிந்த பேய் நன்று என்று. அதனை கூட அவர்கள் உதாரணமாக எடுத்திருக்கலாம், நாங்கள் எடுக்கவில்லை, நாங்கள் அதை மறுதளிக்கின்றோம். இதே போன்றுதான் மஹிந்த வந்த பொழுதும் இதே பழமொழி சொல்லப்பட்டது. ஆமாம், உண்மை. அது என்னவென்று சொன்னால் இதற்கான காரணம் இருக்கின்றது. இப்பொழுது சஜித் பிரேமதாசவை பார்த்தீர்களானால் அவர் முஸ்லீம் கட்சிகளின் ஆதரவை பலமாக பெற்றவராகவும் கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு முஸ்லீம் ஆளுநரை வழங்குவதற்கான ஒரு அனுமதியை அல்லது ஆலோசனையை அல்லது ஒரு அங்கீகாரத்தை மறைமுகமாக கொடுத்திருக்கின்றார். இவ்வாறான பலரும் தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதில் முக்கியமாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தரப்பு என்பது அந்த விடயத்தில் இல்லை. ஒன்று, இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், முற்றுமுழுதாக பொது வேட்பாளரை ஆதரித்து அதனை 50% மேல் எடுப்பதற்கான முயற்சியில் ஒன்றில் ஈடுபட வேண்டும், அல்லது 2 தோணியில் கால் வைத்த நிலைகளில் இருக்கக்கூடாது. இன்று இது இப்படி இடங்கள், ஒரு பாராளுமன்ற அங்கத்துவரும் இல்லாத சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு இது தங்களை மக்கள் மத்தியில் பிரபலியப்படுத்துவதற்கான பெரிய ஒரு தேடலாக அல்லது மேடையாக கிடைத்திருக்கின்றது. அவர் அதை சரியாக பயன்படுத்துகின்றார். மறுபக்கமாக இதன் ஆரம்ப புள்ளியான சி.வி. விக்னேஸ்வரன் ஏன் இந்த பிரச்சாரங்களில் மும்முரமாக கலந்து கொள்கின்றார் இல்லை என்கின்ற கேள்வியும், டெலோ ஏன் இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் பூணுகின்றது, அதாவது அவர்கள் ஒரு தரப்பு நேரடியாக வினோதாரலிங்கம் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஒரு விவகாரத்திலும் கலந்து கொள்ளாதவராகவும் அவர் நிச்சயமாக ரணில் பக்கம் தாவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் நம்பப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய கட்டமைப்பு கூட தாங்கள் சந்திக்கின்ற சந்திப்புகளை தொடர்ந்த வண்ணமும் மறுபக்கமாக தாங்கள் தமிழ் தரப்புக்கு ஆதரவு போன்றதும். இப்பொழுது பார்த்தீர்கள், ஆனால் அவர்கள் இப்பொழுது மனித உரிமை சபைக்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பிக்கின்ற முயற்சியை கூட தங்கள் கைகளில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய படிமுறைகள் வேறு. இவ்வாறான கடிதங்கள் சமர்ப்பித்தல் என்பது பல்லாண்டு காலமாக நடைபெறுகின்ற விடயம். ஆனால் அது வாக்குகளை கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. எனவே அந்த கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை பலப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கின்றன. இங்கே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விடயம் என்னவென்றால், தமிழரசு கட்சியை தான் இந்த கட்சிகள் குறிவைக்கின்றனவே தவிர இந்த பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதால் உள்ள பாதகம் சாதகம் பற்றிய எந்த ஒரு கருத்தை கூட இந்த கட்சிகளை சேர்ந்த இருவரும் தெரிவிக்கவில்லை. சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு விடயம், அதாவது நாங்கள் இறுதி நேரத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதனை மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த வாக்குறுதியை மக்கள்
ஏற்று அவர்கள் நாங்கள் கூறுகின்றவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே எம் ஏ சுமந்திரன் தரப்பு தமிழரசு கட்சி சார்பாக ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுப்பதாக இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாமா, அல்லது அவர்களுடைய நிலையில் மாற்றங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? பொதுவாக நீங்கள் கூடுதலாக எந்த விடயத்தை நீங்கள் மனதில் நிறுத்தி இருக்கின்றீர்கள், எந்த திசை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அவர்கள் 4 வேட்பாளர்களையும் சந்திப்பதற்கான ஆயத்தங்களையோ அல்லது வசதிகளோ செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அனுர திசாகுமாரநாயக்காவுடன் சந்தித்தது பற்றிய நிலைப்பாடு என தெரியவில்லை. நாமல் ராஜபக்ஷ முதல் சஜித் முதல் ரணில் வரை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் எந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க போகின்றார்கள் என்ற விடயம் எங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் உள்ள ஒரு ரகசியமாக அது பேணப்பட்டு வருகின்றது. ஆனால் அங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்கள் எடுக்கின்ற விடயம் என்பது மத்திய குழுதான் அங்கே தீர்மானிக்க போகிறது. இப்பொழுது அந்த மத்திய குழுவில் ஒரு தாராள ஜனநாயகம் இருக்கின்றது, கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக அந்த மத்திய குழு எடுக்கின்ற முடிவு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவ்வாறு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத விடத்து அவர்கள் தங்களுடைய தலைமையை இழப்பவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அங்கே குறிப்பாக பார்த்தீர்களானால் இப்பொழுது பல தலைமைகள் தான், அதாவது தமிழர்களுக்கு என்று ஒரு உறுதியான தலைமை வடக்கு கிழக்கில் இல்லை என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பேச்சுக்கு செல்வதாக இருந்தால் கூட, ஒரு விடயத்தை கொழும்புடன் கதைப்பதாக இருந்தால் கூட 10 முகங்கள் இருக்கின்றன. 10 பேர், அவர்களுக்கிடையே ஒற்றுமை என்பது அறவே இல்லை. ஒருவரை ஒருவர் பிடித்து தின்பதை போன்ற உறவுதான் அவர்களுக்கிடையே இருக்கின்றது. எனவே அந்த ஒன்றுபட்டு ஒருமித்த ஒரு கோணத்தில் பயணிக்கின்ற கருத்தாடல் அங்கே இல்லை. இந்த நிலையில் தமிழரசு கட்சி நிச்சயமாக தமிழர்களுக்கு விரோதமான முடிவு எடுக்குமானால் அதை தமிழர்கள் நிச்சயமாக அதற்கான பதிலை கொடுப்பார்கள். அண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்கள் CMR தமிழ் FM-க்கு ஒரு பிரத்யேக நேர்காணலை வழங்கி இருக்கின்றார். அதனை வெகு விரைவில் நேர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழரசு கட்சி இறுதி நேரத்திலாவது இந்த பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அதனை வலுவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அல்லாது விட்டால் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அதற்கான போட்டியாகத்தான் இந்த பொது வேட்பாளரை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பு இப்பொழுது பொது வேட்பாளரை இந்த தேர்தலில் இறக்கியுள்ளவர்கள் ஆரம்பத்திலேயே இதர கட்சிகளை இணைத்து பயணித்திருந்தால் நல்ல ஏற்பட்டிருக்காங்க. இந்த கருத்தாடல் மூலம் வித்திட முதல் அவர்கள் வித்திட்டு தாங்கள் ஒரு செடியாக வளர்ந்த பிறகு, உறுதியாக வந்த பிறகு தமிழ் அரசு கட்சியை, தமிழ் தேசிய முன்னணியை இணைவதாக கூறுவதானது அவர்களால் புறந்தள்ளப்படுகின்றது. மறுபக்கமாக ஒரு கருத்தாடல் இருக்கின்றது. மக்கள் தங்களுக்கு விரும்பிய யாருக்குமே வாக்களிக்கலாம் என்கின்ற நிலைக்கு தமிழரசு கட்சி செல்லலாம் என்று. அவ்வாறான நிலையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற நிலை ஏற்படாது. மறுபக்கமாக இந்த அரியநேத்திரன் கூட தான் தமிழரசு கட்சியின் ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து கட்சியின் அனுமதி இல்லாமல் வேறு ஒரு கட்சிகளின் கூட்டிற்கு சென்று வேட்பாளராக நிற்கின்றார். இது கூட ஒரு வாக்கை பிரிப்பதற்கான முயற்சி என்று நாங்கள், அதாவது இப்படி நேரடியாக பாருங்கள், நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கின்றீர்கள் மத்திய குழுவில், இன்னொருவர் அந்த கட்சிக்கு எதிரானவராக இருக்கின்றார். அவருடைய வேட்பாளராக நீங்கள் போய் நின்றால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையில் தான் இப்பொழுது அந்த நிலைமை இருக்கின்றது. எனவே அதற்கு தேவை நிச்சயமாக தமிழரசு கட்சியை ஆதரித்தால்தான் அவருடைய எதிர்காலம் என்பது தக்க வைக்கப்படும். முதன்மை வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுபவர்கள் சர்வதேசத்தினுடைய ஏதோ ஒரு நாட்டினுடைய தயவு அல்லது பின்புலத்தில் அவர்கள் செயற்படுவதை பார்க்கலாம். தமிழர் தரப்புக்கு இவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றதா, அல்லது இந்தியாவோடு அவர்கள் அணுகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் செல்லுகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது அவர்கள் தனித்தே எந்தவித நாடுகளுடைய பின்புலமோ சம்பந்தமோ இல்லாமல் தங்களுடைய முடிவுகளை எடுத்து நகர்கிறார்களா?
நிச்சயமாக தமிழர் தரப்புக்கு அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அண்மையில் பார்த்தீர்களானால் அமெரிக்க தூதர் கூட அங்கே இருக்கின்ற அந்த உள்ளூர் கட்டமைப்பு, காணாமல் போன விவகாரங்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாடு மற்றும் பொறுப்பு கூறல் சம்பந்தமான அமைப்புகளை சந்தித்து நீங்கள் எவ்வாறு செயற்பட போகின்றீர்கள், எவ்வாறான முயற்சிகளை எடுக்கப் போகின்றீர்கள், அதற்கு தீர்வு காண்பதற்கு போன்ற பேச்சுக்களில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக சர்வதேசத்திற்கு ஒரு பொறுப்பு இருந்தது. 15 ஆண்டு அது கடந்து அது பலவீனப்பட்டு கொண்டு போகின்றது. ஏனென்றால் அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் கூட தோல்வியில் முடிந்தன. அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒன்றிணைத்து கூட சில முயற்சிகளை எடுக்கலாம் என்று சுவிஸ் போன்ற நாடுகளின் ஊடாக சில முனைவுகளை மேற்கொண்டார்கள். அவை கூட தோல்வியடைந்து விட்டன. இப்பொழுது தமிழர் தரப்பின் எந்த ஒரு தரப்புக்கு கூட அந்த நேரடி ஆதரவு என்பது எந்த ஒரு வெளிநாடுகளில் இல்லாத விடத்தும் அவர்கள் தமிழர்களின் நிலை பலவீனப்பட்டுவிடும் என்கின்ற பயத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் அவர் குறிப்பிடுகின்ற வாக்கு வீதத்தை பெறாவிட்டால் அங்கே தமிழர்களுக்கான தேசியம் என்பது செத்துவிட்டது அல்லது அற்றுவிட்டது, உணர்வு அற்றுவிட்டது என்ற ஒரு கருத்தை கொண்டு வர போகின்றவராக அரியநேத்திரன் மாத்திரம்தான் இருப்பார் என்றால் அந்த நேரம் அவரை பின்பற்றுகின்ற கட்சிகள் அவரை விட்டு சென்றுவிடும். நிச்சயமா இருந்து பாருங்கள், அந்த பொறுப்பு கூறல் என்று வரும் பொழுது இப்பொழுது முன்னணியில் நிற்கின்ற யாருமே வரமாட்டார்கள். ஏனென்றால் பலவீனப்பட்ட வாக்குகளை பெற்றால் அது பெரிய ஒரு அடியாக தமிழர்களுடைய எதிர்கால கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு சிங்கள தரப்புமே தயாரில்லாத நிலையில் அவர்கள் உதாரணமாக கூறுவார்கள், நீங்கள் 30% தானே பெற்றிருந்தீர்கள், 70% மக்களுக்கு அங்கே ஒரு அக்கறை இல்லை இந்த விடயத்தில் என்று. எனவே அவர்கள் 50% பெற வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு கட்டாயமான நிலையாக இருந்தாலும் அதற்குரிய கள நிலைமை என்பது மிகவும் இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக கஜேந்திரன் செல்வராஜா மற்றும் அந்த பிரச்சார செயலாளர்கள் போன்றவர்கள் பலமான தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை கிழக்கிலேயே இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்திலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மறுபக்கமாக தமிழ் அரசு கட்சி என்பது இந்த விவகாரத்தில் மௌனம் சாதிக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஏனைய வேட்பாளர்களுக்கு தாவக்கூடிய வாக்குகள் மற்றும் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு மறைமுகமாக இவருக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு வேள்வியாக இந்த பொது வேட்பாளர் அமைந்திருந்தாலும் வடக்கு கிழக்கு விவகாரத்தில் பலமான நிலையில் இருக்க வேண்டும் என்றால் பொது வேட்பாளர் நிச்சயமாக 50% மேல் பெற்றே ஆக வேண்டும். அதனையேதான் கனடிய தூதுவர் தனது ஆதங்கமாக சிவில் சமூகத்திடம் கேட்டிருந்தார். அவ்வாறு பெறாவிட்டால் என்ன செய்ய போகின்றனர் என்றால் ஒருவரும் பதில் இல்லை, ஒருவரும் அதற்கு பதில் கூறுகின்றார்கள் இல்லை. அந்த நேரம் சிவில் சமூகமோ அல்லது இந்த கட்சிகளோ நாங்கள் பொறுப்பு குரலில் மன்னிப்பு கோருகின்றோம் இல்லை என்று கூற முடியாது என்றால் அது உதாரணமாக எடுக்கப்படும், பிரசிடென்ட் முன் உதாரணமாக எடுக்கப்படும் அதாவது பேச்சுக்களில். அப்பொழுது சிங்கள கட்சிகள் அதனை உதாரணப்படுத்தும். உங்களுக்கு அங்கே பலத்த ஆதரவில்லை என்று. ஏனென்றால் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலையில் ஏறக்குறைய 45% அல்லது 47% முஸ்லிம் மக்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குகளை எவ்வாறு அளிப்பது என்பதை அவர்கள் தீர்மானித்து அதற்குரிய பகிரங்க ஆதரவையும் கொடுக்கின்றார்கள். அதுதான் இங்கே உள்ள உண்மை. ஆகவே நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளருடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றிய நிகழ்ச்சி இன்னும் ஒரு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.